ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்த இந்த அப்பன் முருகனின் வாக்கை கேட்டு நீ நடந்தால் அதுக்கு பிறகு நீயே எதிர்பாராத பல அதிசயங்களை உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளுவாய். ஆமீன் தங்கமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் ஏன் திட்டப்படி ஏன் அனுமதியோடு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் நடப்பதையெல்லாம் உன் நல்லதுக்கே நினச்சி நீ ஏற்றுக்கொள்ள பழகு. நீதானே உன் வாழ்க்கை முழுவதையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சிருக்க. அப்படி இருக்கும்போது நடக்கும் விஷயங்களை நினச்சி நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவைனா, எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதான் இந்த அப்பன் முருகன் பல அதிசயங்களை நிகழ்த்த போகிறேன். இப்போது நீ அனுபவிக்கும் போராட்டங்களையும் கூட நான் தான் உன் வாழ்க்கையில் அனுமதித்து கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஒன்று, கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். நீ யாரை எதிர்பார்த்தியோ உன் நம்பிக்கைக்கு உரிய அந்த நபரின் மூலமாகவே நான் உனக்கான உதவியை செஞ்சு கொடுக்குறேன். நான் உன் வாழ்க்கையில் செய்யும் விஷயங்களை எல்லாம் எந்த விதத்திலுமே சந்தேகப்படாமல் ஏற்றுக்கோ. உன் நல்ல மனசுக்கு நான் நிச்சயம் நன்மைகளை மட்டும்தான் நடத்துவேன் என் செல்லமே. இத்தனை நாளா உன் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் சரியாகி இப்போது நல்லதே நடக்கும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. நேர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே இருக்கும்போது அது கண்டிப்பாக உனக்கு மகிழ்ச்சியை தான் கொடுக்கும். உனக்கு ஆறுதலாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து நீ சந்தோஷப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். சில நேரங்களில் சில விஷயங்கள் வெற்றி கிடைக்கல, நீ எதிர்பார்த்தது போல் நடக்கலைன்றதுக்காக நீ தோற்று போயிட்டன்னு அர்த்தம் கிடையாது. நிழலாக இந்த அப்பன் முருகன் உன் கூடவே இருக்கும்போது நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் என்னவோ உன்னை கண்டுக்காத மாதிரியும் நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் சந்தோஷப்படுறது போலவும் நீ எதுக்காக தப்பாக நினச்சிக்கிட்டு என் மேலே கோவப்படுற. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை தனியாக தவிக்க விட மாட்டேன். உனக்கு நிழலாக நீ போகிற இடம்லாம் நானும் வந்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக உன் வருத்தத்தை போக்கி உன் வாழ்க்கைக்கு நான் வசந்தத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். ரொம்ப நாளாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் இப்போது சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு நடக்கும்படி செய்யத்தான் இந்த அப்பன் முருகன் இந்த இரவு நேரத்தில் உன்கிட்ட பேச வந்திருக்கேன். நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன்றதில் நம்பிக்கை வை. உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் வரைக்கும் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. என் மேலே நம்பிக்கை வைத்து வாழும் உன்னை எந்த விஷயத்திலும் நான் கைவிட மாட்டேன். ரொம்ப நாளாக தடைப்பட்ட விஷயமும் தாமதமான விஷயமும் கூட இப்போது சிறப்பாக நடந்தே தீரும். உன் பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாமே செல்லமே. உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் நான் கொடுக்குறேன். ரொம்ப நாளாக எந்த விஷயத்தில் நீ முயற்சி செய்து முன்னேற்றம் கிடைக்காம இருந்துச்சோ அதை நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ பொறுமையாக காத்திருந்ததுக்கும் என் மேலே பக்தி வச்சிருந்ததுக்கும் சேர்த்து உன் வேண்டுதல்களையெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். இத்தனை நாளாக நீ சந்தித்த இன்னல்கள் அனைத்தும் மறைஞ்சு போய் இப்போ உன் வாழ்க்கையில் இன்பங்கள் பெரிய அளவில் வந்து சேரும். என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கை பாதையை நான் வழி நடத்துவேன். இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த செயல்கள் எல்லாம் இப்போது நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கு நல்ல முடிவை கொடுக்க போகுது. உன் மனச்சுமையை இறக்கி வச்சு உன் மனசை லேசாக்க நான் இருக்கேன் என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை விட மேலான சிறப்பான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்குறேன். என்னை நம்பி வாழக்கூடிய நீ இனி எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் நிலைமையை பார்த்து நீயே பயப்படுறதும் நிலைமை என்ன ஆகுமோ வாழ்க்கை எப்படி மாறுமோன்னு கலங்குறதும் எனக்கு நல்லா புரியுது. எந்த விதத்திலும்
நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். இந்த அப்பன் முருகன் உனக்காக இருப்பேன்னு என்னை நம்பு. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விதத்திலும் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் உயர்வை உண்டாக்க போகிறேன். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயம் நான் சிறப்பாக செய்வேன். உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நடத்தி கொடுக்குறேன் என் செல்லமே. நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் சரியாக தான் இருக்குதான்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். நான் வகுத்த பாதையில் தானே நீ பயணம் செய்கிறாய். எந்த பயமும் இல்லாமல் தைரியமாக முன்னேறு. இனி வரும் தடைகளையெல்லாம் உடைத்தெறிந்து உன் பக்திக்கு பரிசாக நீ கனவுலையும் நினைக்காத அழகான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுக்குறேன். இனிமே உன் வாழ்க்கை எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய வெற்றி வாழ்க்கையா மகிழ்ச்சி வாழ்க்கையா இருக்க போகுது. யார்கிட்டையும் போய் நீ கடன் வாங்காத அளவுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கான பண வரவையே நானும் கொடுத்து மன நிம்மதியையும் கொடுப்பேன்னு செல்லவே. நீ எதை நினச்சி என்கிட்ட வந்து கண்ணீர் வடிச்சியோ அதை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. ஒரு சிலர் உன்னை காயப்படுத்தலாம், உன் மனசை நோகடிக்கலாம், உன்னை கஷ்டப்படுத்திடலாம், அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை நீ பொருட்படுத்த வேண்டாம். கூட இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. சுயநலத்தோடு வாழும் மனிதர்கள் தான்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு நீ முன்னேறி போய்கிட்டே இரு. கூடிய சீக்கிரமே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிரும். கவலையை விடு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்படி இந்த அப்பன் முருகன் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ கேட்டது ஒன்று, ஆனால் நடக்கிறது இன்னொன்னா இருக்கேன்னு நீ கவலைப்படுறது எனக்கு புரியுது. இப்போதைக்கு உனக்கு எது தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ கேட்டதை எல்லாம் சரியான நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு கொடுப்பேன். நீயே எதிர்பாராத நேரத்தில் உனக்காக உதவி செய்ய நான் ஓடோடி வருவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். எந்த சூழ்நிலையிலையும் நீ சோர்ந்து போகக்கூடாது என் செல்லமே. உன் நிலைமையை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன். உன் கூட உனக்கு துணையாக யாரும் இல்லைன்னு நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். இந்த அப்பன் முருகன் உனக்காக இருக்கேன். உன் நிலைமையை கண்டிப்பாக மாற்றுவேன்னு நம்பு. நான் உன் கூட இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகத்தானே நடக்கும். உன் பிரச்சனைகளையெல்லாம் சரி செஞ்சு மனசு காயப்பட்டு போயிருக்கிற உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் தயாராயிட்டேன். உனக்கு தேவையான ஆறுதலையும் நான் கொடுக்குறேன். நீ மனசில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் என்னிடமிருந்து உனக்கு பதில் கிடைச்சே தீரும். எல்லா நாளும் இனி நீ அமைதியாக இருக்க முயற்சி செய். உன் மனசில் இருக்க கேள்விகளுக்கும் குழப்பத்துக்கும் நான் கண்டிப்பாக விடை கொடுக்குறேன் என் செல்லமே. உனக்கான அனைத்தும் கூடிய சீக்கிரம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். தற்போதைய சூழ்நிலை சரியில்லாததால எல்லாமே கஷ்டமாக இருக்கிறதால வாழ்க்கை இப்படியே கடைசி வரைக்கும் இருந்துரும்னு நீ கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டியது உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்தி எல்லாத்திலும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை நீ என்கிட்ட விட்டுட்டதானே. இனி எல்லாத்தையும் சரியான சமயத்தில் சரியான முறையில் உனக்கு மன நிறைவு கிடைக்கும் வகையில் நானே உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செய்வதற்கு ஒரு நல்ல மனிதரையும் உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக சந்தோஷமானதாக தெளிவானதாக மாறப்போகுது. உனக்கு உதவி செய்ய உனக்கு ஆதரவாக தோள் கொடுத்து துணை நிற்க ஒருத்தரும் இல்லையேன்னு புலம்பினாய் அல்லவா. இப்போ பாரு, நீயே வியக்கும் வண்ணம் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்து சேரப்போகுது. கவலைப்படுறதை விட்டுட்டு நிம்மதியாக இருக்க தயாராகு. என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு தைரியமாக இருக்கணும். நீ பயப்படுற ஒவ்வொரு நொடியும் உனக்கே தெரியாமல் உன் மனசு பலவீனம் அடைகிறத புரிஞ்சுக்கோ. என்ன மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாமே என் அப்பன் முருகன் செயல்னு நீ நினச்சா மட்டும் போதும். நான் நிச்சயமாக என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்றுறதுக்காக இந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த மலை மீது இருந்து வேணாலும் இறங்கி உன்னை தேடி வருவேன் என் தங்கமே. நீ என்னை மனசில் நினச்சாலே அடுத்த நொடி நான் உனக்காக வந்து நின்று உன் சோதனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டிடுவேன். என் வாழ்க்கையில் கஷ்டம் அதிகமாக இருக்குது,
பிரச்சனைகள் அதிகமாக இருக்குன்னு புலம்பின உனக்கு சோதனைகளிலிருந்து விடுதலையை கொடுக்க போகிறேன். இப்போ நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயர்வு வந்து சேரும். நீ வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ எப்போது என்னை நினைத்தாலும் இந்த அப்பன் முருகன் வந்து உனக்கு வழிகாட்ட தயாராக இருக்கேன்னு செல்லமே. உன் மனசளவிலையும் உன் உடல் அளவிலும் நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும். இந்த அப்பன் முருகனை பார்க்க என் ஆலயத்துக்கு வரணும்னு நினைக்கிற, வர முடியாமல் தவிக்கிற. இதோ உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. நீ வீட்டில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உன் மனசே என்னுடைய ஆலயமாக இருக்கு. உன் உள்ளத்துக்குள்ளேயே நான் குடியிருந்துக்கிறேன் என் செல்லமே. உன் வீட்டில் விளக்கேற்றி ஒரு கந்தசஷ்டி கவசத்தை நீ ஒலிக்க செய்து பிரார்த்தனை செய்தாலும் நான் உடனே உனக்குள்ளே வந்து குடியேறிடுவேன். அப்புறம் உன் மனசில் இருக்க எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. கண்டிப்பாக உன் மன பாரத்தை எல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உன் மனசை லேசாக்குறேன். போராட்டமாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நான் சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ பயத்தை விட்டுட்டு தைரியத்தை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. நீ ஏங்கி தவிக்கும் விஷயமெல்லாம் கூடிய சீக்கிரமே நல்ல வழியில் உன்னை வந்து சேரப்போகுது. எல்லா இடங்கள்லையும் குறைவாக பேசு. உன்னை சுற்றி நடக்கிறத அதிகமாக கவனி. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றத அப்போதுதான் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் செல்லமே. என்னதான் உனக்கு மற்றவங்க கெடுதலே செஞ்சாலும் கெட்டதையே நினச்சாலும் கூட அமைதியாக அவங்கள விட்டு விலகி நில்லு. எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ எவ்வளவோ முயற்சி செய்தும் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுகிறாய் அல்லவா? உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். சின்ன சின்ன பிரச்சனைகளை நினச்சி பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் நான் சரி செய்வேன்னு என்னை நம்பு. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக போகிறதில்ல. எதுவாக இருந்தாலும் சமாளிக்கும் குணத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. அப்போதுதான் கடினமான சூழ்நிலைகளையெல்லாம் கடந்து வர முடியும். என்னுடைய துணை உனக்கு எப்போதும் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ போகும் இடமெல்லாம் நானே உனக்கு வழித்துணையாக வருவேன். உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன் என் செல்லமே. எப்போவுமே வாழ்க்கையை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்க உன் மனசுக்கு நான் அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையை நல் வாழ்க்கையாக மாற்ற போகிறேன். நீ செய்கிற வேலையில் இருக்கிற பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் இருக்க குழப்பங்களும் நீங்கும்படி நான் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராகு. அடுத்தவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நீ உன் தேவையை பற்றி ஏன் யோசிக்கவே மாட்டேங்கிற? உனக்கு என்ன தேவை, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன விரும்புவேன்னு நீயே யோசிக்காட்டி உன்னை பற்றி யோசிக்க இங்கே ஒருத்தரும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வந்து சேரும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. துன்பங்கள் இல்லாத இன்பமான மகிழ்ச்சி வாழ்க்கையை நான் உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை மட்டும் நிம்மதியாக வச்சுக்கோ. உனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு தக்க சமயத்தில் நான் உதவி செய்வேன்னு உறுதி அளிக்கிறேனே செல்லமே. யாருக்குமே கெட்டது நினைக்காத உனக்கு எல்லா விஷயங்களிலும் நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்குறேன். நீயும் எதையும் யோசித்து மன வருத்தம் கொள்ளாமல் நிம்மதியாக இரு. கூடிய சீக்கிரமே உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. உன் வாழ்க்கையை அழகாக்கி மகிழ்ச்சியாக்கி நான் உனக்கான வெற்றிகளை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். ரொம்ப நாளாக நீ என்கிட்ட கேட்டதையும் இப்போ உன் கைகளில் கொண்டு வந்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மன மகிழ்ச்சி நிறைஞ்ச சந்தோஷ வாழ்க்கை உனக்கு கிடைக்க போகுது. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றி கொடுக்குறேன். நீ சந்தோஷப்படும்படி நான் உனக்கான வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க போகிறேன்.